Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஆன்டி சென்டிமெண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு பேரோட உள்ள வரீங்க. உங்க கூட படம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. நான் ஒர்க் பண்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாது, அப்புறம் ஓடாது, அதுக்கப்புறம் கொஞ்சமா ஓடும், 4 வாரம் ஓடும். இப்போ குஷ்பு மேம் வந்து செம்ம பீக்ல இருக்கிறப்போ நாட்டாம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நரமுடியோட அவங்களை அடிக்க ஒத்துக்கிட்டு வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக குஷ்பு பண்ணுற ரோலில் லக்ஷ்மி பண்ண வேண்டியது. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி தான் இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஆன் த வேல வந்து இவ்வளோண்டு கவுனு போட்டு குஷ்பு ஆடிக்கிட்டு இருக்கு. அது பார்த்த உடனே ஓடி வந்துடுச்சு, லக்ஷ்மி எதுக்கு அப்படின்னாங்க. இப்போ ஒரு படம் பண்ண போகிறோம், நாட்டாமின்னு ஒரு படம், அதில் ஓல்டு கேரக்டர் சரத்குமாருக்கு பேராக வந்து பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் பண்ணேன் அப்படின்னு, ஏம்மா இந்த கவுனை போட்டுக்கிட்டு இப்படி ஆடின்னு இருக்கேன், நீ வந்து ஓல்டு கேரக்டர் பண்ணணுன்றான். ஏன் நான் வந்து அண்ணாமலையில் ஒயிட்டெல்லாம் போட்டிருக்கேன் சார். ஓகே சார், ஐ வில் டூ இட், நோ ப்ராப்ளம். கதை கூட கேட்கல அவங்க. இப்போ விஜயகுமார் தான் வந்து இந்த நாட்டாமையில் அந்த ஒரு ஆக்சுவலாக சிவாஜி சார் பண்ண வேண்டிய கேரக்டர். அவர் அப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அவரை சம்மதிக்க வச்சேன். நான் இன்றைக்கும் எடிட்டிங் தெரிஞ்ச இப்போ சிவாலாம், சிறுத்தை சிவாலாம் சூப்பரான எடிட்டராக இருக்கார். அவர் படத்தில் நடித்த இப்போ கங்குவாவில் நான் வந்து பாதி டைலாக்லேயே கட் அப்படின்னுறாரு. சார் ஒன்மாரா சார், இல்லை சார் ஓகே அப்படின்னு. கட் பண்ணிட்டீங்க பின்ன பாதி, இல்லை சார் அந்த 3ஆவது ஸ்டெப்போடு முடிஞ்சிச்சு சார் உங்கள் டைலாக்கு, அதுக்கு அடுத்த டைலாக்லேருந்து இங்கேருந்து வரீங்க சார். ஏன்னா என்னோடய படம் ராணா வந்து ஃபஸ்ட் ஷெட்யூலில் அவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் லைவாக நடிக்கிற வர்றாரு. அவர் காலையில் 2 மணி நேரம் ஒன்றே அனுப்பிச்சிடுவேன், மறுபடியும் வந்து நான் 2 மணி. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி, ஆனால் அப்போலாம் 6 மாதத்தில் முடிஞ்சிடும், 5 மாதத்தில் முடிஞ்சிடும், 6 மாதத்தில் அவர் பர்த்டே எனக்கு ரிலீஸ் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நம்ம வேலை வாங்கினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதுவும் கமல் சார்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒன்றும் பிரச்சனையே வரலையே, ஏதாவது பிரச்சனை கொண்டு வரணுமேன்ட்டு ஒரு சீனில் பிரச்சனையை கொண்டு வருவார். சூர்யா வந்து நான் எவ்வளோ சொல்லி கூட கேட்காம அந்த அந்த சாப்பர் ஒன்று தொங்கிட்டு இருக்கும், சாப்பரில் போய் அந்த இப்படி அவர் போய் அந்த இதில் அடிக்கணும். அப்புறம் ரோபோட்டாக சொயான போய் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். எங்கே ஒரு ஒயர் கேட்டுக்கிச்சு, தட்டிட்டாங்க, சரன்னு போச்சு. அந்த ராடுக்கிட்ட போய் ஒரு தலை போய் மோத போகுது அப்படின்ற எல்லாரும் அப்படின்ட்டா இங்கே பட்டுச்சு, மண்டை பட்டிருந்துன்னா காலி. இப்போ கௌதம் சார், கௌதம் வாசுதேவன் சாராக இருக்கட்டும், மிஷ்கின் சாராக இருக்கட்டும், அமீர் சார், இவங்க எல்லாருக்கிட்ட பேசினப்போ என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து டிரெக்ஷன் மேலே அதிகமான காதல் இருக்குது, ஆனால் வேறு ரீசன்ஸ்க்காக நடிக்கிறாங்க, நடிப்பும் பிடிச்சி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேப்டன்ஷிப்பை பிடிச்சி தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆகிட்டேன். 90s இருந்தவங்களும் சரி, இப்போ இருக்கிற 2K, நான் வந்து ஏர்லி 2K, ஆனால் உங்களுடைய முத்து படத்தை நான் அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் ரிப்பீட் மோடில். பஞ்சதந்திரம் அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ வந்து இந்த காலம் கடந்து போனாலும் அந்த லைவ்லியாக இருக்கிற கண்டென்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கண்டென்ட்ஸ் கொடுக்குற ஒரு டிரெக்டராக தான் நான் உங்களை பார்க்குறேன். ஆனால் முன்னாடி நீங்கள் ஏடியாக ஸ்டார்ட் பண்ணப்போ ஆன்டி சென்டிமெண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு பேரோட உள்ளே வரீங்க. உங்கள் கூட படம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து இப்படி மிகப்பெரிய ஹிட், தொட்டதெல்லாம் ஹிட்டுடா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அடைகிறீங்க. இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த டிரான்சிஷன், இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஆண்டவன் அருளாக பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து அப்படி தான் முதல்ல நான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாது, அப்புறம் ஓடாது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓடும், 4 வாரம் ஓடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 100 days ஃபிலிம்னு பார்த்தா நான் ராஜா தான், ராமராஜன் ஹீரோ, ராம்தாஸ் டைரக்டர். அந்த படம் தான் 100 days வச்சு. அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போதே நான் புது வசந்தம் ஒர்க் பண்ணேன். அந்த படம் செல்வ ஜூப்ளி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, என்கிட்ட வந்து ஒர்க் பண்ண படங்களில் வெளியில் சுமாராக மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து என் படத்துக்கே டேட்டு 2nd ஷெட்யூல் 3rd ஷெட்யூல் டேட்லாம் வந்து பிடுங்குற மாதிரி, திருப்பி வாங்குற மாதிரிலாம் பிஸி ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய. ஸோ படங்களும் பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆண்டவன் அருள் தான். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய உழைப்பு இருக்குது, சின்சியரிட்டி இருக்குது. அந்த சின்சியரிட்டி, அந்த டெடிக்கேஷன் எனக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமே அந்த டெடிக்கேஷன் வேணும், கான்சன்ட்ரேஷன் வேணும் ஒர்க்கில். அப்போது வந்து
சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சி. இப்போ குஷ்பு மேம் வந்து செம்ம பீக்ல இருக்கிறப்போ நாட்டாம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நரமுடியோட அவங்களை அடிக்க ஒத்துக்கிட்டு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீலாம்பரின்ற கேரக்டர் வந்து ரஜினி சாருக்கு ஆப்போசிட்ல நான் ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்றத அந்த டைம்ல ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்கன்னா நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? கொண்டு வரதுன்னு இல்லை, இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு நம்ம யோசிச்சு போவோம். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய ஆர்டிஸ்டே மாறி இருக்காங்க. ஆக்சுவலாக குஷ்பு பண்ணுற ரோலில் லக்ஷ்மி பண்ண வேண்டியது. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி தான் இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது அவ்வளோ பெரிய படமே ஆகிறத மாதிரியே எங்களுக்கு இதுவாக இல்லை. ஆக்சுவலாக இப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜயகுமாரோடைய சேரன் பாண்டியன்லாம் வந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ விஜயகுமார் மஞ்சுளா வச்சு நான் புது வசந்தத்திலே நான் போய், ஏன்னா நான் ராஜாதான்லேயே விஜயகுமார் நடிச்சிருந்தார், நான் அசிஸ்டண்ட். அப்போ அந்த படத்தில் இது புது வசந்தத்துக்கு வந்து அவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கணும்னு ஒரு சீனுக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோட எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஸோ இதில் வந்து விஜயகுமார் தான் வந்து இந்த நாட்டாமையில் அந்த ஒரு ஆக்சுவலாக சிவாஜி சார் பண்ண வேண்டிய கேரக்டர். அவர் அப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அவரை சம்மதிக்க வச்சேன். 3 days 4 days எதுவும் பண்ணார். அவர் பண்ணும்போது அவர் வந்து அவர்கிட்ட பேசும்போது மீனா மேட்டர் ஏதோ ஒன்று அங்கே பேச்சு அடுப்பட்டுது. சார் மீனா நல்லா பழக்கமானா உடனே மஞ்சுக்கா வந்து ரவி மீனாலாம் நமக்கு நல்ல பழக்கம்னு என்ன அதில் நான் கூப்பிட்றேன், நாங்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஹெல்ப் பண்ணாங்களா என்னமோ பண்ணாங்க அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலிமா மீனா உள்ள வந்தாங்க. அப்போ கொஞ்சம் கிரேட் ஏறிச்சு படத்துக்கு. அதுக்கப்புறம் நான் லக்ஷ்மியை பார்க்க போகிற வழியில் வந்து எனக்கு ராஜேந்திர குமார் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து பார்க்குறதுக்காக நான் போகிறேன். அது அந்த வேல வந்து அந்த அப்போது டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இப்போ கூட இருக்குது அந்த அது ஒரு பெரிய தோட்டம். அது என்னமோ பேர் சொல்லுவாங்க மறந்துட்டு. அந்த இதில் சாங் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங். அங்கே ராஜேந்திர குமாரோட இவ்வளோன்னு கவுனு போட்டு குஷ்பு ஆடிக்கிட்டு இருக்கு. அது பார்த்த உடனே ஓடி வந்துடுச்சு, வாங்க சார் வாங்க சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி புருஷ லட்சணம் பண்ணி அது பெரிய ஹிட் ஆச்சு. அதனால் வந்து என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஆனால் அவங்க என்ன செலக்ட் பண்ணதே பொண்டாட்டி ராஜ்யம் படத்தை பார்த்துட்டு இவனால் டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து. எத்தனைக்கும் பி வாசு சார் கதை, பி வாசு சார் சின்ன தம்பிக்கு அப்புறம் அவர் கதை நான் பண்ணுறேன், அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த டைரக்டருடைய படம் நான் ஒன்று பார்க்கணுன்ட்டு தனியாக அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு அந்த பிரிண்ட் அனுப்பிச்சு பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணாங்க. புருஷ லட்சணத்தில் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது படமும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்தாங்க. என்ன எங்கன்னா ராஜேந்திரகுமார் சார் பார்க்கணும், இல்லை லக்ஷ்மி பார்க்க போகிற வழியில் அது பார்க்கணும். லக்ஷ்மி எதுக்கு அப்படின்னாங்க. இப்போ ஒரு படம் பண்ண போகிறோம், நாட்டாமின்னு ஒரு படம். அதில் ஓல்டு கேரக்டர் சரத்குமாருக்கு பேராக வந்து பண்ணோம் அப்படின்னு. அப்படியா, லக்ஷ்மி பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஆமாம், ஒரு 2-3 சீன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சீன்ஸு. அப்படியா, அப்போ நான் பண்ணேன் அப்படின்னு. ஏம்மா இந்த கவுனை போட்டுக்கிட்டு இப்படி ஆடின்னு இருக்கேன், நீ வந்து ஓல்டு கேரக்டர் பண்ணணுன்றேன். நான் வந்து அண்ணாமலையில் ஒயிட்டெல்லாம் போட்டிருக்கேன் சார், ரஜினி சாரோட ஒயிட்டெல்லாம் போட்டிருக்கேன் சார். ஏன்னா ஹீரோவோட பேர் தானே நான். ஆமாம், இன்னொரு பேர் இருக்குது, இன்னொரு கேரக்டர் இருக்குது, டபுள் ஆக்ஷனு, அதனால் வந்து மீனா பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே சார், ஐ வில் டூ இட், நோ ப்ராப்ளம். கதை கூட கேட்கல அவங்க. அப்படியே நேராக லக்ஷ்மி போய் பார்க்காம நேராக வண்டியை திருப்பிட்டு நேரம் ஆஃபீஸ்க்கு வந்த சௌதரி சார்கிட்ட, சார் குஷ்பு பண்ணுறேன்றாங்க, நீ ஏன்டா போய் அவரை பார்த்த அப்படின்னாங்க. இல்லை சார், போகிற வழியில் ராஜேந்திரகுமார் பார்க்கும்போது அவங்க பார்த்தேன் அந்த மாதிரி சொன்னேன். குஷ்பு பண்ணால் படம் பெருசாகிடும், பட் அந்த கேரக்டருக்கு என்ன பெரிய அந்த 2-3 சீனு, அந்த மீனாவை திட்டுற சீனு, அந்த எண்டு சீனு, அந்த மாதிரி 2-3 சீன் தானேப்பா இருக்குது அதில், அப்போ எதாவது ஆட் பண்ணி அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து அந்த ஆக்சுவலாக அந்த கட்ரா தாலின்னு ஒரு சீன் வரும் தெரியுமா, அதுதான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்ப சீனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி முதல்ல அதுக்கு முன்னாடியே வந்து பஞ்சாயத்து ஒன்று பண்ணுற மாதிரி, அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அதெல்லாம் வாய்ஸ் மட்டும் வராமல் அப்படியே மேலே விஜயகுமார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வா பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பொண்ணு பார்க்க போகிற மாதிரி போய் அதில் மனோரமா ஆச்சியோட காமெடியெல்லாம் பண்ணி பொண்ணு பேச சொல்லி நடக்க சொல்லு அதை சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டு பாட சொல்லி கொட்டைப்பாக்கு சாங்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா அந்த கல்யாணம் அந்த பாட்டிலேயே கல்யாணம்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா பொன்னம்பலம் மேட்ரு ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த சீன் இப்படி ஆட் ஆச்சு. அது பிகாஸ் ஆஃப் குஷ்பு தான் அந்த கொட்டைப்பாக்கு சாங்கு அந்த சீன்லாம் அது குஷ்பு போட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் டப்பு பண்ணிட்டு அப்புறம் ஒரு 15 நாளில் ஷூட்டிங் போயிட்டோம்.
எல்லாம் இப்படி அது மாதிரி அது வந்து சொல்லும்போது சிலது எப்படி சொல்லணும், சிலது நம்ம அந்த சீனை ஃபுல்லாக கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அவங்கள ஒத்துக்க வைக்கிறது. அது இப்போ கதையெல்லாம் ஃபுல்லாக அவுட்லைன் வந்து ஹீரோயின்ஸ் அந்த மெயின் கேரக்டர்ஸ் தான் ஃபுல் கதை சொல்லுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டர் மட்டும் சொல்லி அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லிவிட்டு அது கூட முக்கியமான கேரக்டர்ஸ் தான். மற்றபடி ஆர்டிஸ்ட்லாம் வந்து வர சொல்லுப்பா அப்படின்னு கவர்மெண்ட் மினிஸ்டர்லாம் அந்த கதையெல்லாம் கேட்க மாட்டார். ரவி நீ பின்னிட்டு பார்த்து அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் 3 நாள் என்னமோ வாங்கினேன். 3 நாள் ஏன்னா டே பேசிஸில் சம்பளம் அவருக்கு 3 நாள் வாங்கிட்டு படம் பூரா வரும் ஒரு நாட்டாமையில். 3 நாளில் வாங்கிட்டு டபுள் ஆக்ஷன்லாம் வேறு எடுத்து என்ன நினச்சிட்ட நீ, இனிமேல் உன் படத்துக்கு வந்தால் நீ இந்த டே சம்பளமே கிடையாது, ஒரு படத்துக்கு சம்பளம் தான் அப்படின்னு சொல்லி நீனா 3 நாள் பண்ணிவிட்டு நீ படம் பூரா வச்சுட்டேன்னு. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக படம் பூரா அந்த நிறைய முக்கியமான சீன்லலாம் வருவார், தீர்ப்பு சொல்கிற இடத்துல வருவார். அங்கே இந்த கேரக்டரை வச்சு அப்படி வைப் பண்ணி விட்டுருப்பேன். நிறைய பெரிய கேரக்டர் வந்து தீர்ப்பு சொல்கிறது அப்படி வந்து அப்படி வேன்னு போடுறத வந்து அங்கே அதை வந்து கவுண்டமணி சார் வந்தவொடனே மத்தியானம் லஞ்சு போனப்பா நேயா காலிலேருந்து 4 சீன் எடுத்துகிட்டேன் பசிக்குதியா அப்படின்னு. சார் ஒரே ஒரு ஷாட்டிங்க சும்மா நில்லுங்க, ஒரு ஷாக்கு மட்டும் கொடுங்க. வாப்பா சரத்குமார் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்க வச்சு ஹேங் பண்ணி அவருக்கு எடுத்து போகணும். அவர் போகும்போது பக்கத்தில் நிற்பார். இவர் எதுக்கு அந்த ஷாக்கு அப்படின்னு, படம் பாருங்கண்ணே தெரியும் அப்படின்னு. அடப்பாவி முக்கியமான சீன்லலாம். அப்புறம் அந்த பெரியவர்கிட்ட அற வாங்குற சீன் இருக்கும், கொய்னு சவுண்டு. இன்னைக்கு எல்லாரும் போடுறாங்க அந்த சவுண்டு. அந்த சவுண்டு வந்தது ஒரு பெரிய கதை. ஆமாம், அந்த சீனில் அப்படி தான் ஏதோ ஒரு காமெடி சீன் எடுத்துகிட்டு இருப்போம், டக்குன்னு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அங்கே செட்டப்பெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த தோப்புக்குள்ளே வாங்கன்னு நீங்கள் சரத்குமார் அதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு கெட்டப்பில் ரெடி பண்ணி வைக்க வந்தவொடனே வந்து சொல்லுப்பா கதை சொல்லுவார், அடிப்பார் அப்படி காதை பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சீன். என்ன இப்படி கதைக்குரிய சீன்ஸ் எல்லாமே அது நடுவில் எடுத்துடுறது. ஸோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். அது அந்த ஃபைனல் மிக்சிங் போது அந்த சீன் வந்தவுடனே டப்புன்னு அடித்த உடனே சார் காது வந்து காதில் வந்து நம்ம பலார்னு காதில் அடித்த சில நேரத்தில் வந்து ஊயின்னு ஒரு சவுண்டு வருமா சார் அப்படின்ட்டு இந்த ஏவிஎம்மா ஜி தேட்டரில் ரவி இன்ஜினியர்னு அவர்கிட்ட இருக்கேன்னு அது மாதிரி வரணும் சார்னா அவர் என்னென்னமோ சவுண்டெல்லாம் கொடுப்பாரு. மிக்சிங் ஆள் என்னென்னமோ சவுண்டு கொடுத்து பார்க்குறோம், எதுவுமே எனக்கு பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க சார், அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஏன்னா மியூசிக் வரக்கூடாது, ஒயின்னு தான் இருக்கணும், ஆனால் அது ஆடியன்ஸுக்கே கூட அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அது 2ஆவது நாள் மறுபடியும் வேறு ஏதோ ரீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆச்சு. கரண்ட்டு கட் ஆனால் அது தெரியுங்க அந்த பேட்ரி இது வந்துச்சு, இந்த இது டோட்டலாக இது ஆஃப் பண்ண உடனே ஒயின்னு சவுண்டு வந்துச்சு. அந்த இது சார் இது சவுண்டு நல்லா இருக்குது, இது ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னேன். இது பண்ணலாம், இப்போ தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செகண்ட் அது எப்படியே பண்ணிங்க, இந்த சவுண்டு தான் எனக்கு வேணும்ன்ட்டு. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் ஆரம்பிச்சது நாட்டாவில் 30 வருஷத்துக்கு முன்னாடி 94 அது 94 தீபாவளி. ஸோ நான் எத்தனையோ படத்தில் நான் பார்க்குறேன் அதே சவுண்டு. அப்புறம் ஸோ எப்படி அதான் அது முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, சரி காது கொய்யன்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. அது உண்மையாகவே கொய்ய தான் உள்ளுக்குள்ளே ஒன்றும் கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றுமே கேட்காது. அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்சிடென்ட்ஸ் நிறைய சொல்லிட்டு போகணும். இந்த மாதிரி இன்னொன்று நான் வந்து நீங்கள் சொல்லி கேட்டிருக்கேன், ஒரு படத்தில் வந்து ஹரிணி அவங்க பாடுறப்போ ஒரு சிரிப்பு ஒன்று அதில் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தீங்க சிரிங்க சிரிங்க அப்படின்ட்டு, அதில் அவங்க சிரிக்க முடியல. ஆமாம், நான் ஏதோ கமெண்ட் பண்ணேன் ரகுமான் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன மேடம் வந்து பாட்டு இவ்வளோ நல்லா பாடுறீங்க, சிரிக்கிறதுல ஆள் மட்டும் அழகாக இருந்து பிரயோஜனம் இல்லை மேடம், சிரிக்க கற்றுக்கணும் மேடம்னு அதுக்கு எதுக்கோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கும்போது ஐயோ அப்படின்னு சிரிச்சாங்க. இது எனக்கு தெரியாது, இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, மொத்தமாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது பாட்டு மட்டும் இல்லை, நாங்கள் பேசுறது அவள் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் பேசுகிறது ஆனால் வேறு ட்ராக்கில் இருக்கோம், அவங்க பேசுறது வேறு ட்ராக்கில் இருக்கும். அந்த மாதிரி அப்புறம் அந்த சிரிப்பு எடுத்து ரஹ்மான் போட்டார். இல்லை மறுபடியும் சிரிங்க, நான் சிரிக்கலாம் விட்டுருங்க சார் பரவாயில்ல, நடுவில் சிரிக்க வேணாங்க, மணி பாடிடுங்க ஃபுல்லாக முடிச்சிருங்க அப்படின்ட்டு. அதுக்காக போது நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அந்த சிரிப்பு எடுத்து போட்டார். அது ரஹ்மான் கில்லாடி. அது இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவர் பெரிய ப்ளஸ்ஸே வந்து அவரே இன்ஜினியர். அவர் மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் இன்ஜினியரை நம்பி தான் இருக்கணும், அவரே எல்லாமே அதுவும் அப்கிரேட் ஆக அது எல்லாமே எவ்வளோ சேனல்ஸு எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அதில் வேறு
இதில் அந்த இது பண்ணிக்கிட்டே இருப்பார். நடுவில் மைக் ஒன்று இருக்கும், அதில் சொல்லிகிட்டே இருப்பார், அவங்க செய்வாங்க. அப்புறம் இவர் பாடி காமிப்பார். அப்படி பாடி காமிக்கும்போது, சார் இது நீங்கள் இப்போ பாடினீங்களே இந்த பாட்டு, இது நான் இது உங்கள் வாய்ஸே நல்லா இருக்குது, இது இப்படியே பாடிடுங்க அப்படின்ட்டு. ஒரு வாட்டி ரொம்ப டயர்டாக இந்த இப்படி சாஞ்சிக்கிட்டே இருந்தார், அந்த டேபிளில் அப்படியே சாஞ்சிகிட்டே இருந்தார். சாஞ்சிட்டு அந்த மைக் அங்கே இருந்தது, மைக்கை அப்படியே வச்சுட்டு அம்மான்னு ஒரு பாட்டு ஒன்று பாடினார். சார் இந்த மாதிரி இதே மாதிரி படுத்துக்கிட்டு பாடிடுறீங்களா நீங்கள்? ஏன் அந்த இதில் வரலாறுல வரும், அந்த வில்லன் அஜித்துக்கு அவங்க அம்மா பற்றி ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு அதே மாதிரி பாடுங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக, சார் நான் உங்களுக்கு என்ன நான் உள்ள மைக்கில் அதே மாதிரி பாடிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மைக்கில் பாட்டேன். வாய்ஸு ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் நிறைய பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி. அப்போ ஸ்பாட்டில் தான் ஒரு படம் நல்லா உருவாகும். ஓகே, அது வந்து அன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கும். அதாவது அன்னைக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்காங்க வெளி உலகத்தில், அதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே வரும்போது அதில் ஒரு ஆட் ஆச்சுன்னா அன்னைக்கு போர்ஷனாக இருக்கும். அது வந்து அதுதான் வந்து இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் ஆகிறது தான் என்ன தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவனுக்கு வந்து இதே வந்து சூர்யா அவங்க குரூப்பெல்லாம் வந்து கதை கேட்டாங்க. ரமேஷ் கண்ணாவுடைய கதை தான். அதை நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு சொன்னோம். நல்லா இருக்குது சார், பட் இது எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? பர்சன்டேஜ்னு சொல்லணுன்னா இது 25%பா. 25% தானே? அப்போ மிச்சம் ஃபுல்லாக சொல்லியாச்சு, 2 மணி நேரம் சொல்லியாச்சு. இது 25% தானா? அப்புறம் இன்னும் 75% என்ன சார் வேறு மாறிடுமா கதைன்னு? இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். எப்போ சார்? நான் ஃபுல்லாக நாங்கள் டைலாகெல்லாம் எழுதி முடித்தோன்னா 50% ஆகும். அப்புறம் ஸ்பாட்டில் 75% ஆகும். எடிட்டிங் எல்லாம் முடித்து மறுபடியும் ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணோன்னா 100% ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்காக பர்சன்டேஜ் விஷயம் சொன்னேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டதே நீங்கள் 25% தான் சொல்கிறீங்க, அப்போ அவ்வளோ மாறுமான்னா அது ஸ்பாட்டில் மாறும் பாருங்க அப்படின்னு அது அவரே கண்கூட பார்த்தாரு. சார் அப்படி ஸ்பாட்ல நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு அப்பா இது பயங்கரமா இருக்கே, நம்ம டிஸ்கஸ்லேயே பண்ணல, ஆனால் கூட சூப்பராக இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஆதவன் படத்தில் நீங்கள் நினச்ச ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா சார்? ஏதாவது ஒரு சீன்? ஆதவன் இல்லை, பஞ்சதந்திரத்தில் அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து 5 பேருன்னா 5 பேரும் ஒரு ஐடியா சொல்கிற கூட ஆளுங்க. ரமேஷ் அரவிந்த் ஒன்று சொல்லுவார், ஜெயராம் ஒன்று சொல்லுவார், இவன் சும்மா சார் నేను கூட చెప్తాను சார் அப்படின்ட்டு அந்த தெலுங்கு அவனு நல்ல இன்டெலிஜென்ட். அவன் ஸ்ரீமன் அவன் ஒன்று சொல்லுவான், கமல் சார் கேட்க வேணாம். அப்புறம் இந்த பக்கம் கேஜிமன் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், இவ்வளோ பெரிய சீன் வந்து இவ்வளோ பெருசாகிடும், அப்படியே எல்லாம் விட்டுருவேன் சார், ஒரு மானிட்டர் பார்க்கலாம் அப்படின்ட்டு கட் அங்கே அந்த இடத்துல அந்த டைலாக் சொன்னீங்களே, அங்கேருந்து மறுபடியும் இவர் பேசுகிறார், இது வரைக்கும் வேணாம் சார் கட்டு, அங்கேருந்து போங்க, அதுக்கு லிங்க் பண்ணிக்கங்க அப்படின்னு. அப்போ வந்து இல்லை என்ன கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு யூஎஸ்சி சொல்லுவான். இந்த அப்புறம் வருதுப்பா விடுப்பா நீங்கள் அது அப்படின்னா கமல் சார் இருந்து இல்லை அவர் ஃபுட்டேஜ் மைண்டில் கேல்குலேட் பண்ணிட்டு தான் எடுப்பார், நீங்கள் அங்கேருந்து அதுக்கு லிங்க் போடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டது ரமேஷ் சார் வந்து விட்டதுலேருந்து லிங்க் கமல் சார் ஒன்று சொல்லு, அது ஒன்று இது நல்லா இருக்கு சார், நடுவில் போர் அடி சார், அது வேணாம் சார் அப்படின்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன், இதுக்கு மட்டும் இவ்வளோ பேசுறியே அப்போ அது அப்படின்னு நாகேஷ் சார்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து நல்லா இருக்கு, நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா, டைலாக் வந்துச்சுப்பா எனக்கும் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார். அவர் ஒன்று சொல்ல, இப்படி நம்ம ஆளுக்கு ஒன்று சொல்லி பெரிய இதாகி அதுக்கப்புறம் சுருக்கி ஓரளவுக்கு இவ்வளோ சுருக்கிட்டு அங்கே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங்கில் நல்லா கரெக்டாக சுருக்கி அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் அங்கே எடுத்துருவேன். எங்கே எவ்வளோ குறைச்சாலும் ஒரு 500 அடி சீனை 50 அடி சீனாக கூட பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த எடிட்டிங் நாலேஜ்னு ஒன்று இருந்ததுன்னா அது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் படையப்பா வந்து 19 ரீலாக வந்தது, அதை வந்து 14 ரீல் 5 ரீல் தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க. 1 வீக்காவது அவர் விட்டுருங்க தனியாக அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து 3 நாள் எடுத்துக்கிட்டு நான் வந்து ரெடின்னு காமிச்சேன் 14 ரீல். அதுதான் இப்போ பார்க்குறீங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய எபிசோடெலாம் அதெல்லாம் இருக்கும் படத்தில். ஆனால் அது வெறும் 5 அடியாக இருக்கும், 5 அடி 10 அடி இப்படி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு சீனாக எடுத்துருந்தோம். மணிவண்ணன் பசங்களை அடிக்கிறது, அங்கே போகிறது, அதெல்லாம் வந்து 1 அடி அவ்வளோதான். இவர் இங்கே சுருட்டிலேருந்து அந்த புகை வந்ததுன்னா உடனே அங்கே பெட்ரோல் ஊற்றுறது, அதை கொளுத்துறது, அங்கே எல்லோரும் ஓடுறது, அதுக்கப்புறம் இன்னொரு அடி அடித்தா அப்புறமா இங்கே இது பண்ணுறது, அந்த சீன்லாம் டயலாகோடு எடுத்த சீன்ஸ். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படி
ஒரு இப்போ 500 அடி சீனை கூட 5 அடி ஆகிறதுக்கு 10 அடி ஆகிறதுக்கு கூட நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது ஃபுட்டேஜ் போட்டு வந்தால் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் டைலாக்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவர் ஒரு 7,500 அடி வந்துச்சுன்னா ஆஹா இது 5,500 அடி ஆக்கினால்தான் தான் நம்ம ஷூட்டிங் போனோம். ஏன்னா 1000 அடி ஸ்பாட்டில் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பாட்டில் டெவலப்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் காமெடி படம்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஆளுக்கு ஒன்று சொல்லுவோம், அங்கே தோணும் நிறைய. ஸோ அதனால் 5,500 அடி ஆக்கிறதுக்கு எந்த பஞ்சை தூக்கலாம், அது எபிசோடாக தான் தூக்கணும். ஒரு சீன் 2 சீன் தூக்கினா குறையாது. இந்த கேரக்டரே வேணான்னு தூக்கி போடுவோம் சில நேரத்தில். அப்படி பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி அந்த கேரக்டரே வேணாம் இது வேணான்னு சொல்லி அப்படிலாம் தூக்கி அப்படி பண்ணது தான் இது. ஃபுட்டேஜ் குறைக்கிறதுன்றது ஒவ்வொரு சீனாவே நம்ம போட்டுட்டு போனால் உங்களுக்கு செலவு கம்மி, ஃபுட்டேஜ் டைமில் கம்மி, எல்லாமே பிளான் பிரகாரம் பண்ண முடியும், ப்ரொடியூசருக்கு மிச்சமாகும், எல்லாமே இருக்குல்ல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முக்கால்வாசியை குப்பையில் போட்டு கால்வாசி அதை செலக்ட் பண்ணி பண்ணுறதுல எவ்வளோ வேஸ்ட். அந்த கால்வாசி முதல்ல திங்க் பண்ணி இது இப்படி தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுமில்ல. ஸோ எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறதுனால அந்த டைரக்டர்ஸ் சொல்லுவேன், எடிட்டிங் போய் உட்காருங்கப்பா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நான்லாம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு டைலாக்கை ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டைலாக்கை மறுபடியும் நான் எடுக்கவே மாட்டேன். அந்த ஆங்கிள்லன்னு நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுவேன், பேப்பர்லேயே எழுதிடுவேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைலாக்கா, சிஎஸ் க்ளோஸ்அப், இது ஒயிட் ஷாட், எல்எஸ் அப்படின்னு லாங் ஷாட், அந்த மாதிரி இது டாப் ஆங்கிள் அப்படின்னு, இது ஜிம்மி ஷாட், இது காஸ்டியூம்ஸுக்காக ஒரு ஷாட் வச்சுருப்பேன். ஒரு லொக்கேஷன் என்ன ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒவ்வொரு இதுக்கு காமிக்கணும்னா இது லொக்கேஷன் ஷாட் பிரிச்சிருவேன். இது சுமாரான டைலாக் தான், இல்லைனா வெறும் சைலண்ட் ஷாட் தான், இதில் தான் லொக்கேஷனை காமிக்கணும். ஸோ வாக்கிங் ஷாட் அப்படின்னு போட்டு அது லொக்கேஷன் என்னென்னு காமிக்கணும். ஏன்னா படம் செலவு பண்ணுறோம்ல, இதில் லொக்கேஷன் தெரியணும், இது அந்த பொண்ணு போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் தெரியணும், ஹீரோவோட காஸ்டியூம்ஸ் தெரியணும், இதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஒவ்வொரு சீன்லேயும். அப்படிலாம் கொடுத்தால்தான் அது என்ன செலவு பண்ணதும் தெரியும், அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பண்ணணும். இப்போ எல்லாமே எடிட்டர் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் அதை விடவே கூடாது. நான் இன்றைக்கும் எடிட்டிங் தெரிஞ்ச இப்போ சிவாலாம், சிறுத்தை சிவாலாம் சூப்பரான எடிட்டராக இருக்கார். அவர் படத்தில் நடித்தேன் இப்போ கங்குவாவில். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும்போது அவர் அவ்வளோ கிளாரிட்டியாக ஷார்ட்டு, நான் பாதி டைலாக்ல கட் அப்படின்னுறாரு. சார் ஒன்மோரா சார், இல்லை சார் ஓகே அப்படின்னு. கட் பண்ணிட்டீங்க பின்ன பாதி, இல்லை சார் அந்த 3ஆவது ஸ்டெப்போடு முடிஞ்சிச்சு சார் உங்கள் டைலாக்கு, அதுக்கு அடுத்த டைலாக்லேருந்து இங்கேருந்து வரீங்க சார், இந்த பக்கம் இருந்து நான் கேமரா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு, அங்கேருந்து பேசினா போதும் சார் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு நல்ல டைரக்டருக்கு அர்த்தம். அந்த அப்போ தான் ஆர்டிஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா ஆனால் என்ன ஒரு வாட்டி பண்ணாலும் பக்காவாக பண்ணிடணும் பாரு, பக்காவாக பண்ணிடணுன்னா கட் ஒன் மோர்னா அப்படியே சுதந்துருவாங்க. இது கட்டு 1 மோர் ஆகிடு, கட்டு 1 மோர் ஓகே அப்படின்னோடனே சார் சேம் திங் அந்த சைடு சார், அந்த பக்கம் வாப்பா கேமரா அப்படின்னு அந்த சைடு சார், இந்த லோ ஆங்கிள் ஒன்று, அப்படியே க்ளோஸ்அப்பில் ஒன்று, அப்படியே ஒயிட்டில் ஒன்று, ஒரே டயர்ட் ஆகிடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. எடிட்டர் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கவே மாட்டாங்க, எல்லா ஷார்ட்டும் எல்லா டேக்ஸையும் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சிடும், இந்த டைலாக் எத்தனை வாட்டரா பார்க்குறது, சரி நமக்கு இது பிடிச்சிருக்குது ஓகே இந்த க்ளோஸ்அப்பில் போடலாம், அவன் டிசைட் பண்ணான் டேபிளில். அப்புறம் இப்போ டைரக்டர்ஸ் பார்த்து சார் இது கொஞ்சம் முக்கியமான டைலாக், இதை ஒயிட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஏதாவது சொன்னால் சில கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் முதல்லையே பண்ணால், எடுக்கும்போதே பண்ணால் டைமும் மிச்சம், அந்த தட் இஸ் அந்த இப்போ ஆர்டிஸ்டினுடைய எனர்ஜி மிச்சம். எனர்ஜியை விட நல்லா வரணும், நல்லா வர்றதை அப்படியே கேப்சர் பண்ணணும். 4 வாட்டி உசுப்பேற்றி இந்த கமான் மூட் ரெடி அப்படின்னு சீரியஸாக இருக்கும். ஏய் என்ன சவுண்டுங்க ரெடிமா அப்படின்னு எல்லாம் மூடுக்கு வந்துடுவாங்க. இப்போ உண்மையை மறந்துட்டாங்க. ஸோ அப்படி பண்ணி அதை மூடு கொண்டாந்தோன்னா அவங்களுக்கு உள்ள இது வந்துடும், கமான் அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் மோர்னு சொல்ல அவங்களுக்கே போயிடுச்சு. அதுக்காக பெருசாக கொடுத்து இது பண்ணோன்னா அதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்துட்டு அப்படி பெருசாக ஒரு சிங்கிள் ஷாட்
ஃபுல்லாக பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைம் கொடுத்தா அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் ரொம்ப டாஸ்கிங்கான ஆக்டர்ஸ் நம்ம கமல் சார் இருக்கட்டும், இல்லைனா வந்து சூர்யா சார் இருக்கட்டும், உங்களுக்கு அலோவ் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படின்றது என்னதான் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அது ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கும்ல சார். என்ன வேணால் பண்ணுறாங்க இவங்க, இப்படியெல்லாம் வந்து கதைகளில் ஒர்க் பண்ணுற தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு? இன்ஃபேக்ட் இல்லை, அதுதான் நம்ம தொழில், அதுதானே தொழில். அது வந்து அவங்க வருத்திப்படுறதுனா நம்ம வந்து அவங்க வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நம்ம வேலை வாங்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வேலை வாங்கணும். இப்போ லிங்காவில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, ஏன்னா என்னோடய படம் ராணா வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் லைவாக நடிக்கிற வர்றாரு. அவர் காலையில் 2 மணி நேரம் ஒன்றா அனுப்பிச்சிடுவேன், மறுபடியும் மத்தியானம் 2 மணி. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி, ஆனால் அப்போலாம் 6 மாதத்தில் முடிஞ்சிடும், 5 மாதத்தில் முடிஞ்சிடும், 6 மாதத்தில் அவர் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நம்ம வேலை வாங்கினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நம்ம. அதுவும் கமல் சார்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் பிரச்சனையே வரலையே, ஏதாவது பிரச்சனை கொண்டு வரணுமேன்ட்டு ஒரு சீனில் பிரச்சனையை கொண்டு வருவார். இது ஒரு சாதாரணமாக ஒன்று பண்ண மாட்டார். நான் ஆர்டினரி கேரக்டர் தான், நம்பி கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்த கேரக்டர். அதை வந்து ஒழுங்காப்பா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போட்டு அது நிம்மதியாக எடுக்கலாம், எதுவும் கிடையாது, இப்போ எதுவும் மாஸ்க்கு கிடையாது, அது கிடையாது, மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு எடுக்கலான்னு பார்த்தா அதில் வச்சார் ஒன்று. அது ஃபுல்லாக ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நாளைக்கு இந்த சிலை பெருசாக செஞ்சிட்டாரு சமீர் சந்தா, கோயில் பேக்ரவுண்டு அந்த சிலை இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஓகே, இந்த சிலையில் தான் சார் உங்களை கட்டி எடுத்துகிட்டு போய் கடலில் போட போகிறோம், அந்த மாதிரி சீக்வன்ஸு இந்த சிலை தான், அது இங்கே கட்ட போகிறோம், இந்த சங்கிலி, அந்த சங்கிலியெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்காது, இது இருக்காது, ஆனால் அவங்கள ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி வந்து கயிறை வச்சு கட்டிடும் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியாச்சு. கடல் வரைக்கும் அந்த சாங் வேறு இருக்கா ஃபுல்லாக. ஆமாம் சார், கடல்கிட்ட போகும்போது நம்ம அதில் கட்டிக்கிறது ஓகே, அது வரைக்கும் நான் அதிலேயே கட்டியிருந்தா நான் சும்மானா படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னாரு. அப்படி யோசிச்சு என்ன பண்ணார். அப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தியோ என்னமோ அந்த பீரியடு, அதில் ஏதோ பேப்பர் திருப்பி இருக்காரு. இந்த கோபுரம் மாதிரிலாம் நிற்பாங்கல்ல க்ரௌடில், எல்லாம் மேலே போய் அந்த உரி அடிப்பாங்கள்ல, அந்த சீக்வன்ஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து எதுலேயும் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணார், அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று சொல்லிட்டார். அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏறி வந்து அந்த இது தொட்டு கும்பிடணுன்ற மாதிரி வரணும், அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் வந்து சாதாரண வராமல் என்னை அந்த கழு மரத்தில் ஏற்றுற மாதிரி அங்கேருந்து ஒரு பெரிய மரத்தில் என்னை தொங்க விட்டுருங்க. சார் எவ்வளோ கஷ்டம் சார், அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. அவர் என் சதையில் வந்து அந்த இதை போட்டு முதுகுலையும் கால்லையும் போட்டு அப்படியே தொங்க விடுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சரி பண்ணோம். அது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவரை கயிறை கட்டி மேலே தூக்கி கட்டுன்னு ஒன்று அவரை இறக்கி அப்படியே தொங்கிக்கிட்டே பண்ணால் ஒரு டேக் 2 டேக் எடுக்கலாம், 3ஆவது டேக்கு இறக்கி ஆகணும். சார் சரியாக வரல சார், அந்த ஜிம்மி சொதப்பிட்டான் சார் அப்படின்னு. அப்போ 1 முறை ஏற்றணுன்னா மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு உட்கார வச்சு சேரில் மறுபடியும் அவர் இது பண்ணி மறுபடியும் கட்டி, உண்மையாகவே அங்கே தொடையிலையும் முதுகுலையும் தொங்க விட்டா இப்படி அப்படியே ஆடினே வரும். அது சுற்றணும், அது வேறு சுற்றணும், அது வேறு இது வேறு தேர வேறு தள்ளணும், எவ்வளோ இருக்குது. அந்த சாங்கையும் வந்து அவர் நிம்மதியாக ஸ்மூத்தாக ஷூட் பண்ண முடியாமல் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று வச்சுப்பார். அப்படி வச்சுப்பாரு. ஆனால் அது படத்தில் என்ன எஃபெக்ட் இருந்தது பாருங்க அதுக்கு, அந்த சாங். இதுதான் நான் மீன் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு ஒன்று பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ஒரு டாஸ்காக மாறும். அது வந்து ஆமாம், அது வந்து நிறைய அது சூர்யாக்கிட்டேயும் உண்டு, எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையுமே உண்டு. சூர்யாவும் வந்து அந்த இந்த சீக்வன்ஸ் வந்து கல்கட்டாவில் எடுத்தோம். இந்த வீடு தாண்டி அது தாண்டி வீட்டுக்குள்ளே பூந்து மேலே வீட்டு கதவுக்குள்ளே நடுவில் இருக்கிற அந்த கேப்லலாம் வந்து அப்படியெல்லாம் தப்பிச்சு போகிற மாதிரிலாம். அது ஃபைட் மாஸ்டர் வந்து அதுக்கு சொன்னால் டூப்பே போடணும், நானே பண்ணிடுறேன் சார், நானே பண்ணேன். அங்கே கிழிச்சிக்கிட்டு இங்கே கிழிச்சிக்கிட்டு. ஏன் இப்போ இட்லிஸ்டில் நம்ம விக்ரமன் சாரோடைய சன்னு அவரும் அதே மாதிரி தான், ரொம்ப டெடிக்கேட்டடு. அதுவும் நிறைய இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது. அதுவும் முதல் படம் இல்லை,
நான் எவ்வளோ சொல்லிட்டு சார் டூப் வேணாம் அவரே பண்ணுறேன்றார் சார் அப்படின்ட்டு இங்கே அங்கே கிழிச்சிட்டு விக்ரம் சார்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி என்னடா இவ்வளோ அடிபட்டு வந்திருக்கேன் அங்கே அடிபட்டு இங்கே ரத்தத்தோடு அங்கே ரத்தத்தோடு அங்கே மூஞ்சி கிழிச்சிக்கிட்டு இங்கே அடிபட்டு இப்படிலாம் நிறைய. சரி பெயின் நோ பெயின் நோ கெயின்னு கமல் சார் அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி அது இருக்க வேண்டியதுதான். பட் நம்ம ரிஸ்க்கு வந்து குறைக்கணும். அது வந்து சூர்யா வந்து நான் எவ்வளோ சொல்லி கூட கேட்காம அந்த அந்த சாப்பர் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். சாப்பரில் போய் அந்த இப்படி அவர் போய் அந்த இதில் அடிக்கணும், அந்த இது குத்தணும், அந்த பாம் இது அந்த சீக்வன்ஸ் வரும்போது அந்த இங்கேருந்து விட்டால் ரோப் விட்டால் அதெல்லாம் ஃபாரின் சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுத்தோம். ஃபாரின் ரோப் விட்டால் சொயான போய் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும், கரெக்டாக அது குத்துற மாதிரி. அது 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 அதுக்கு மேலே போகாது. அவன் இவங்க லாக் பண்ணிட்டோம். ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, எங்கே ஒரு ஒயர் கட்டிக்கிச்சு, தட்டிட்டாங்க, சரன்னு போச்சு. போய் அது கரெக்டாக அந்த மண்டை இங்கே அந்த பிளேடுங்க இது அந்த அந்த கால் வைக்கிற அந்த இது இருக்குல்ல அந்த ராடு, அந்த ராடுக்கிட்ட போய் ஒரு தலை போய் மோத போகுது அப்படின்றோம் எல்லாரும். அப்படின்ட்டா இங்கே பட்டுச்சு. அது அந்த வழியே ஒரு 15 நாளுக்கு இருந்தது. மண்டப்பட்டிருந்துன்னா காலி. அந்த மாதிரி அந்த ஷார்ட்டை நான் கிளைமேக்ஸ் இதில் எண்டு டைட்டில்ஸில் போட்டிருப்பேன். அவன் அடித்து ஷார்ட்டு அப்படி போய் இது பண்ணிடுவேன் ஷார்ட்டு. அது 1000 வாட்டி சொல்லிகிட்டே இருப்பேன், ரிஸ்க் எடுக்கப்பா, இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இல்லை சார் அது அவங்க தப்பாயிடுச்சு, என்ன பண்ணுறது. அதுதான் நீ அதான் வந்து பண்ணுறேன்னு சொன்னால நீ கிட்ட இதுலேருந்து ஒரு 5 அடி வரைக்கும் வந்தால் கூட அடிப்பட்டால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம், இது பண்ண முடியும். இது இப்படி போய் அடிக்கும்போது உனக்கு வந்து ரொம்ப இதுவாகிடும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அங்கே ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்டயும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது நடக்கணும்னா நடக்கும். உங்களுடைய ஸ்டோரிகள் எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார். இப்போ நான் சொன்ன மாதிரி காலம் கடந்து போனாலும் இன்றைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கதை தான் இங்கே கொடுக்குறீங்க. எங்கேருந்து சார் ஒவ்வொரு கதைக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுப்பீங்க? கதை வந்து ஆக்சுவலாக என் முதல் படம் வந்து ஒரு கன்னட ரீமேக். அது வந்து அந்த படம் வந்து ரொம்ப கொஞ்சம் ராவாக இருக்கும், தட் இஸ் கமர்ஷியல் வேல்யூ இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அதை வாங்கின சௌத்ரி சார் வந்து எனக்கு இதை பார்த்துட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கணும் அப்படின்னாரு. ஃபைட்ஸ் இல்லை சாங்ஸ் இல்லை, காமெடி சீன்ஸ் இல்லை, இதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். அது வந்து ஒரு 10 days டைம் கொடுத்தாரு. ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு போய் நான் தனியாக உட்காந்துருந்தேன். தனியாக உட்காந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். 1 வீக்கில் எப்படின்னா எல்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாரு. முடிஞ்சிச்சு சார், இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்தீங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு. சரி 4 மணிக்கு வரேன்ட்டு அவரும் தேர் ஃபிலிம்ஸ் மாப்பிள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. ஃபுல்லாக கேட்டு சூப்பராக இருக்கியா, நாளைக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் அனுப்புகிறேன். ஏன்னா அப்போ வந்து புது வசந்தம் எஸ்.ஏ. ராஜ்குமார் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு, அதனால் எஸ்.ஏ. ராஜ்குமார் அனுப்புகிறேன், நீ டியூன்ஸ் வாங்கிடு அப்படின்னாரு. சார் அது டைரக்டர் தான் சார் வாங்கணும், நீங்கள் என்ன ஸ்க்ரீன் பிளே தான் பண்ண சொல்லுங்கள், நீ தான் என் டைரக்டர்னு எழுந்து போயிட்டார். ஸோ 10 years நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் நீ அடுத்த படத்துக்கு டைரக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்த போது ஆனால் யாருமே அதை பண்ணல, ஏன்னா அந்த படங்கள்லாம் ஓடலை, அதனால் அவங்க என்னை கூப்பிடல. ஆனால் இவர் வந்து ஆன் த வேலை இந்த படம் ரிலீஸே ஆகல. புது வசந்தம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு, சரி ரெக்கார்டிங் மிக்சிங் அது இதெல்லாம் எடிட்டிங் ஃபைனல் எடிட்டிங் எல்லாம் அப்போவே இது நடக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கு. அன்றைக்கி நைட்டு பூரா தூக்கம் இல்லை. ஆனால் மறுநாள் போய் அவர்கிட்ட, சார் நான் அந்த படம் பண்ணல சார், நீங்கள் வேறு யாராவது வச்சு டைரக்ட் பண்ணிங்கன்னாரு. ஏன் அப்படின்னாரு. இல்லை சார் அப்போ வந்து இந்த மர்டர் மிஸ்ட்ரி, இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர், இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்போ அதெல்லாம் ஓடாது அப்போது. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் தான் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி ஆகும். அதனால் வெள்ளி சனி ஞாயிறு விட்டுட்டு எல்லோரும் திங்கக்கிழமைக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை அந்த நூன் ஷோக்கும் மேட்னி ஷோக்கும் ஃபேமிலிஸ் லேடிஸ் வர ஆரம்பிக்கணும். பார்த்து தான் படம் ஹிட் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை வரமாட்டாங்க அப்படின்றது ஒன்று. நம்பர் 2 வந்து முதல் படம் டைரக்ட் பண்ணணும், நம்ம கதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ நிறைய கதை எழுதி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு அதனால தான் சார் வேண்டான்ற அப்படின்னு. இந்த படம் ஓடுதோ ஓடலையே, எனக்கு பிடிச்சா மாதிரி நீ எடுத்துக்கொடு, நீ இப்போ ஜனங்களை விட்டுரு. எனக்கு ஆமாம் சௌத்ரி சார் சொன்னார், எனக்கு பிடிக்கணும் படம், நீ சொன்னேல்ல அதை அப்படியே எடுத்துக்கொடு,
ஏன்னா அந்த 2.5 மணி நேரம் படத்தை வந்து நீ வந்து 15 சீன் ஆட் பண்ணியிருக்க. காமெடி சீன்ஸு, அப்புறம் இன்னொரு கொலை, அப்புறம் அந்த இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிவிட்டு, அப்புறம் 3 சாங்கு, 3 ஃபைட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நீ ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுறேன்றதை நான் பார்க்குறேன். படம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த படம் நானே தரேன் உனக்கு அப்படின்னாரு. அதுதான் சேரன் பாண்டியன் இமீடியட்டாக கொடுத்தாரு. இந்த படமும் அவருக்கு பிடிச்சது இல்லாமல் ஒரு 100 days வந்து நியூஸ் ஷோஸ் அப்படி போச்சு. அப்போது வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குது படம் அப்படின்ற டாக் இருந்தது. புதிய காவியம்னு ஒரு படம் ஒன்று பூஜை போட்டாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸில். அது படத்துக்கு வந்து அந்த படம் பூஜை போட்டு அந்த படம் அதில் வந்து இப்போ அது வேறு ஒரு ஹீரோ, நியூ ஃபேஸ் ஹீரோயின் எல்லாம் போட்டு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. 3வது நாள் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எனக்கு சௌத்ரி சார் கூப்பிட்றாரு. ரவி இங்கே வர முடியுமா, வந்து இந்த படத்தை நீ டேக் ஓவர் பண்ணிக்க, அந்த அவனுக்கு டைரக்ஷனே பண்ணி தரலையா அப்படின்ட்டார். அவன் பாட்டு நல்லா பாடுவான், பாட்டுகள்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஒரு 6 பாட்டு. சார் அது நல்லா இருக்காது, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு அந்த படத்தை நிறுத்திடுங்க, அந்த டைரக்டரோட நான் பேசுகிறேன், பேசிவிட்டு அவனுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் சார், அவனுடைய இது இல்லாமல் அவனுடைய கதை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து டைரக்ட் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவன் இது பண்ணான். பட் அவனை சாங்ஸ் நான் வச்சுக்கிட்டு அப்போ வந்து காளிதாசன் அவர் பேர், அவன் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கதை வந்து ஒரு மாதிரி லவ் சப்ஜெக்ட் தான், லவ் எண்டில் வந்து ட்ராஜடியாக இருக்கும். பட் எனக்கு பிடிச்சது, கதை பிடிச்சது. பட் அவனுக்கு டேக்கிங்ஸ் அது இதெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஏன்னா அவர் யாருக்கிட்டே ஒர்க் பண்ணல. ஸோ அப்படி என்ன பண்ண சொன்னார். நான் வந்து அவனோட பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஓகேன்னு சொன்னேன். அந்த படத்துக்கு சார் அவர் டோட்டலாக அந்த சாங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், பட் ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து மறுபடியும் ஒரு வாரத்தில் வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சொன்னேன். சூப்பராக இருக்கியா, நீங்கள் பண்ணிடியான்ட்டார். அந்த படத்துக்கு அப்போ வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்த நடிகர் விக்ரம், அப்போது நிறைய சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுவார். ஹீரோவாக நடித்து அவர் படம் ஓடாது, அவரை வந்து ஹீரோவாக போட்டிருக்கோங்க. இன்னொரு பொண்ணு, ஒரு புது பொண்ணை போட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை மறுபடியும் இன்னொரு பூஜா. இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து அந்த ரோட்டில் இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ் பூஜையும் என்னுடைய படம் பூஜையும் ஒன்றா நடக்குது. ஓகே, சரி. நான் அந்த படத்தை இது ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பெரும்புள்ளின்னு ஒன்று சைமல்டேனியஸாக இவர் விக்ரமன் சார் பண்ணி அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அது முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு 10 days ஆரம்பிக்கிறோம். April 14th ரிலீஸ்ன்னு பிளான் பண்ணியாச்சு. தட் இஸ் ஜனவரி எண்டு ஆரம்பித்து April 14th ரிலீஸ். பெரும்புள்ளி ஓடல. சௌத்ரி சார் ஊருக்கு போயிட்டு வந்து கூப்பிட்றாரு கெஸ்ட் ஹவுஸில், கீழே உட்கார வர எப்போ நாங்கள் மாடியில் ரூமில் இருப்போம். ஒரு சொல்லு ரவி, அந்த படம் வேணாயா அப்படின்னாரு. ஏன்னா இதுவும் ட்ராஜடி தான், லவ் அது சரியாக போகல. இமீடியட்டாக ஒரு படம் நம்ம கண்ணு தெரிஞ்சு எதுக்கு கணத்தில் கொதிக்கணும், வேறு கதை ஏதாவது பார்க்கலாம். சரி சார் உங்கள் இஷ்டம் அப்படின்னு அப்படியே ட்ராப் ஆச்சு அந்த படம். ஸோ அது இன்னொருத்தருடைய கதை தான். அப்போது என்ன இப்போ கதை எதாவது ரெடியாக வச்சுருக்கு? இல்லை சார், புது வசந்தம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறமா ட்ரெண்டே மாறி போச்சு இன்றைக்கி, அதனால் நான் வச்சு இந்த கதையெல்லாம் கிழிச்சு போட்டேன், புதுசாக தான் திங்க் பண்ணோம் சார் அப்படின்னு. அதுக்கு டைம் ஆகும் இல்லையா அப்படின்னு. ஆமாம், ரொம்ப நாளாக ஒரு பையன் வந்து வந்து கத்திட்டு இருப்பான், அதுக்கு வெளியிலேருந்து பார்க்கணுன்ட்டு அவனை கூப்பிட்டு ஒரு கதை கேட்டேன். சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர்னு ஒரு கதை சொன்னான். அது மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அது நீ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் அவனு வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன், கூப்பிட்டு கதையை கேளுன்னு அதை கூப்பிட்டு கேட்டேன். கேட்டால் இருக்குது சார் பேஸ் இருக்குது சார் அப்படின்னா அதை நீ பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. சரி, எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எனக்கு மறுபடியும் அதுக்குள்ளே ஸ்டெப்பின் ஆகிறதுக்கு எனக்கு டைம் வேணும் சார். அப்போ April 14th பண்ண முடியாது சார், இன்றைக்கி January 29 நீங்கள் சொல்கிறீங்க, நான் இனிமேல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், இதெல்லாம் பண்ண எவ்வளோ ஒர்க் இருக்குது, மறுபடியும் சாங்ஸ் எல்லாம். நான் இப்போ அந்த காளிதாசன்ற வெளியில் போனதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட்டிங் போகணும். ஏன்னா நான் வந்து ஒரு படம் ஆரம்பித்து அது அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் ஒரே ஷெட்யூல் அப்படி தான். அப்போ புது வசந்தமாக ஒரு விக்ரமன் சார் அப்படி தான் பண்ணார், நானும் புரியாத புதிர் அப்படி தான் பண்ணேன், பெரும்புள்ளியும் அப்படி தான் பண்ணார். அந்த ஸ்டைலில் போகணும் அப்படின்றதுக்காக புதுசாக சாங்ஸ் எல்லாம் வாங்கணும். சரி எப்போ தான் பண்ணுவேன்ல, மே ரிலீஸ் பண்ணலாம் சார், மே 1st கொடுத்துட்றேன் சார். 15 நாள் தானே, பரவாயில்ல, மே ஹாலிடேஸ் தான், மேலே பண்ணிடலாம் அப்படின்னு. January 29th சொல்கிறேன் இது. அப்போது அந்த கதையில் வந்து சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர்னு அவனை சொன்ன கதையை
அதான் சேரன் பாண்டியன்னு நான் மாற்றினேன். அதில் சின்ன கவுண்டர் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவார் எப்போ 3வது ரீல்லையே. ஓகே. அப்புறம் என்ன இருக்குது கதை அப்படின்ட்டு அவனோட ஆர்கியூ பண்ணி அது பண்ணி அவன் அப்போ தங்கச்சிக்கும் அண்ணாவுக்கும் தான் வச்சுருந்தான். விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் கதை வச்சுருந்தான். அதெல்லாம் தூக்கி போட்டு நான் ஃபுல்லாக வேறு இது பண்ணி இந்த இவங்க 2 பேரும் வந்து ஆப்போனண்ட்டு. இவரும் வந்து 2 பேரும் 2 புலிங்க மாதிரி. இது எப்போ மோதிக்க போகுதுன்னு நினைக்கிற இடம் தான் எண்டு கிளைமேக்ஸாக இருக்கணும், அது மோதிக்கிற இடம் தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் என்ன வைக்கலான்னு பார்த்தா அப்போ என்னென்னமோ சொல்லி வச்சு அப்புறம் சேரன் கூட ஒர்க் பண்ணியிருந்தான். அது இப்போ சேரன் பாண்டியன், என்ன சேர சோழ பாண்டியன்றதெல்லாம் நம்ம வரலாறில் படித்தது அப்படின்னு வச்சு அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதில் வந்து எல்லாமே அப்படியே புதுசு. அந்த ஈரோடு சௌந்தரன்ற புதுசு. அப்புறம் அந்த கேமராமேனு இப்போ என்னோடய படத்தில் அதுக்கப்புறம் ஒரு 40 படம் பண்ணாப்புல அசோக்ராஜன், அவனை போடுறேன். எல்லாமே நியூ ஃபேஸ். மியூசிக் வந்து எஸ்.ஏ. ராஜ்குமாரில் பிஸி ஆகிட்டார் புது வசனம் ரிலீஸுக்கு அப்புறம். அவர்கிட்ட எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இப்படி பேடில் தாளம் போட்டுட்டு பாட்டு பாடுவான். இப்போ அவனே சொந்தமாக எழுதி பாட்டெல்லாம். அதில் மொத்தம் ஒரு 10 பாட்டு கேட்டு அதில் நான் ஒரு 7 பாட்டு செலக்ட் பண்ணிட்டேன். அதில் சௌத்ரி சார் வந்து அவர் ஒரு 6 பாட்டு செலக்ட் பண்ணிட்டார். இந்த ஒரு பாட்டு மட்டும் மறுபடியும் வேறு ஒன்று பண்ணிக்க, அது நல்லா இல்லை, அதுவும் நல்லா இருக்குன்ட்டார். எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக ஷூட்டிங் போயிட்டு வந்து May 1 நாங்கள் ரெடி. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச போஸ்டர், அப்போல்லாம் போஸ்டர் ஓட்டுறது தான் மெயின் பப்ளிசிட்டி. இன்றைக்கி மாதிரி மீடியாலாம் அவ்வளோ பெருசாலாம் வளர்ந்தது, யூடியூப்பு இந்த மாதிரிலாம் கிடையாது, இன்டர்நெட்டே கிடையாது, செல்ஃபோனே கிடையாது அப்போ. ஸோ அதனால் அந்த போஸ்டர்ஸே ஒட்ட முடியாது. அங்கே ஒட்டினாலும் அங்கே அரசியல்வாதிகமாக கிழிச்சிருவாங்க. சரி, அந்த எலெக்ஷன் முடிஞ்சவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் உங்கள் இஷ்டம், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. எலெக்ஷன் வரல. எலெக்ஷன் முன்னாடி ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க. ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லையா, இனிமேல் மறுபடியும் எப்போ எலெக்ஷன் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு May 31 ரிலீஸ் பண்ணாங்க. அதே May 31 தான் இப்போ இன்னைக்கு ஹிட் லிஸ்ட் வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி மிகப்பெரிய ஹிட் ஆகும். அது ஆண்டவனோட அருள் தான் மறுபடியும் எல்லாமே. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ அடுத்தவங்க கிட்ட தான் கதை வாங்கணுன்றது தானாக எல்லாமே அமையுது. ஓகே. புரியாத புதிய அந்த புதிய காவியம் மறுபடியும் சேரன் பாண்டியன். அப்புறம் அடுத்தது இமீடியட்டாக வந்து உடனே கூப்பிட்றாரு சௌத்ரி சார். இமீடியட்டாக அதை நான் இன்னொரு கதை நான் வச்சுருக்கேன் நம்ம கேட்டோமே. அப்போ 2 கதை சொன்னான் அவன். புதிய பயணம்னு ஒரு படம். அதே நீ இப்போ உடனே பண்ணிடியா, அடுத்த மாதம் ஷூட்டிங் போ அப்படின்றாரு. அது சரின்னு அப்படியே மறுபடியும் இன்னொரு அசிஸ்டன்ட்கிட்ட ஊர் மரியாதைன்னு 4 படம் கண்டினியூஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அது 4மே வந்து ஏன்னா அவர் தான் எனக்கு முதலாளி, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர். கண்டினியூஸாக 4 படம் அவர்கிட்ட பண்ணேன். அதே காம்பவுண்டில் அதே பில்டிங்கில் பக்கத்தில் அன்பாலய பிரபாகரன் இருக்கார். அவர் கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்டு சார் அகத்தியன் ஒருத்தர் என்கிட்ட இருக்கார், எனக்கு படம் பண்ணணுன்னு இருந்தார். அவர் வச்சு ஆரம்பித்தேன். ஆனால் அது சரியாக சூட் ஆகல. நீங்கள் அந்த படத்தை கதையை கேளுங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த கதை அகத்தியன் கதை ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கதையை வாங்கி அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணி மறுபடியும் வந்து அதை பண்ணுற, அதை 5வது படம், அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா சரவணன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் நடித்து அது அட்டர் ஃப்ளாப்பு. இது இந்த மாமா சரவணன் தான், தாய் மாமன் சரவணன். அப்புறம் வந்து இப்போ பொண்டாட்டி ராஜ் இவ ரஞ்சிதா, அவன் நாடோடி தென்றல்னு ஒரு படம் பாரதி ராஜா படம், ஆனால் அது ஃப்ளாப்பு. அந்த படத்தில் நடித்த பொண்ணு வருது. அது 2 ஃப்ளாப்பு ஹீரோயின்ஸை வச்சுக்கிட்டு அகத்தியனும் வந்து ஃபேமஸ் ஆகலை. படங்களை 1-2 பண்ணார், சரியாக போகலை. வச்சுக்கிட்டு இந்த டீம் வச்சுக்கிட்டு அது பண்ணி அது பெரிய ஹிட்டு. எல்லோரும் பிஸி ஆகிட்டாங்க. மறுபடியும் அடுத்த படத்துக்கு டேட் கேட்டாவே சரவணன்கிட்ட இல்லை, அந்த அளவுக்கு அவர் பிஸி ஆகிட்டார். அவர் இப்போ கருப்பு விஜயகாந்த்ன்ட்டாங்க. சரி, ஆல்டர்னேட்டிவ் டு விஜயகாந்த்னு, விஜயகாந்த் மாதிரி இருப்பார் அப்போது. ஸோ இப்படி அடுத்தவங்க கதையை வந்து எனக்கு கேட்டு இது பண்ண பழக்கமாயிடுச்சு. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, இப்போ நான் ஒரு கதை சொன்னேன்னா அதில் ஏதாவது நீங்கள் குறை கண்டுபிடிச்சிங்கன்னா நான் வந்து அது ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பேன். அது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ அது சீன் நல்ல சீன் ஆச்சு, அதே போய் ஏன் வேணான்றாங்க, இந்த ரூட்டு நல்ல ரூட் ஆச்சு, அதை போய் ஏன் வேண்டாங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொருத்தங்க கதையை நம்ம நல்லா நோண்ட முடியும். கிண்டி கிளறி
என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குயோ எப்படின்னு நம்ம கேட்கும்போதே இன்னொருத்தருக்கு அது நமக்குள்ளே இருந்து வரும்போது அதை வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். அடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்க குறை வந்து நம்மளை குழந்தைங்க மேலே நம்ம குறை கண்டுபிடிக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுவே பெட்டராக இருக்குது. பேசாமல் வெளியில் கதைகள் வாங்கி அதை நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவோன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இது வரைக்கும் நான் வெளியில் தான் கதைகள் வாங்குகிறேன். அதை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது என்னோடய வேலை அப்படின்னு. அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாத 2 படம் வந்து கமல் சாருடைய இதில் வந்து தசாவதாரம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவரே சொல்லும்போதே ஸ்க்ரீன் ப்ளேவோடு தான் சொல்லுவார். 4 சீன் தான் சொல்லுவார், அதுக்கடுத்த 4 சீன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 சீன் 3 சீன் சொல்லுவார். ஸோ அவர் சீனோடு வர்றதுனால அது ஸ்க்ரீன் ப்ளே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே நான் எப்படி பண்ண முடியும், சரி நான் நீங்களே போட்டுங்க சார் சொல்லிட்டு ஸ்க்ரீன் ப்ளேன்னா அவரே டைலாக் சொல்லுவார் அவர். அந்த மாதிரி அதே மாதிரி மன்மதன் நம்ம அவர் படமாக பண்ணுச்சு. மற்றபடி என்னுடைய 46 படமோ 47 படமோ எல்லாமே என்னுடைய ஸ்க்ரீன் ப்ளேயில் தான் வரும். ஸ்க்ரீன் ப்ளே தான் ஒரு ஆடியன்ஸை உட்கார வைக்கிறது, அது ஒரு சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது, டச்சிங்கை இது பண்ணி வைக்கிறது, அப்புறமா எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து உட்காந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ப்ளே தான் ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லுவோம். கதைங்கிறது இருக்கும், அந்த பேஸ் இருக்கும். கிங் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான் சார் நீங்கள் இல்லை அது பாக்யராஜ் சார் பேர் வாங்கிட்டாரு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக சொன்னால் நான் வந்து இந்த இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறது, அதர் லாங்குவேஜ் படங்கள் பார்க்குறது இதெல்லாம் பழக்கமே கிடையாது. ஏன்னா எனக்கு முதல்லேருந்தே எனக்கு அதர் லாங்குவேஜில் நாட்டம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாத மொழியை பார்க்குறதுல எப்படின்னு இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு புரியும். பட் ஆனால் அவங்க சினிமாவை போகும்போது அவங்க அந்த ஸ்லாங்கு அந்த இதெல்லாம் வந்து நமக்கு போய் ரீச் ஆகாது. எனக்கு இந்த சப்டைட்டில் படிச்சுக்கிட்டே அந்த படத்தை பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தர் ரியாக்ஷன் தான் பார்க்க பிடிக்கும். ரியாக்ஷன்னு, அந்த லொக்கேஷன்னு, இந்த காஸ்டியூம்ஸு அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போது இதை பண்ணால் அது போயிடும். அதனால் வந்து கீழே சப்டைட்டில் படிச்சுட்டு பார்த்துக்கிட்டே நான் படத்தை பார்க்குற பழக்கமே எனக்கு இல்லை. ஸோ அதனாலேயே பார்க்காம இருந்தேன். இப்போ கமல் சார்கிட்ட போனதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்த்தீங்களா, அந்த படம் பார்த்தீங்களா, எதுவும் ஐயோ இது பார்க்கலையா நீங்கள், என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஒரு அப்போல்லாம் டிவிடி வரும் நிறைய. இப்போ டிவிடி எல்லாம் அப்போ தான் இந்த ஹோம் தேட்டர் கட்டினேன். இந்த மாதிரி வீட்டில் ஒன்று இங்கே ஒன்று. ஸோ ஹோம் தேட்டர்லன்னா ஒரு தேட்டரில் போகிற எஃபெக்ட் பார்த்துட்டு அது சப்டைட்டில் வரும்போதெல்லாம் நிறுத்தி பார்ப்பேன். படிச்சுட்டு சில நேரத்தில் புரிகிற மாதிரி இதாக இருந்ததுன்னா ஏற்கனவே கதையை கேட்டேன்னா அப்படியே பார்த்துருவேன். அந்த மாதிரி அடுத்த படங்களில் வந்து அப்போ கூட ரொம்ப பார்க்கறது இல்லை. ஸோ அந்த நாலேஜுன்றது எனக்கு கிடையாது. ரொம்ப அடுத்த படங்களை பார்க்குறது, அடுத்து இந்த கொரியன் படம், அந்த படம், இந்த படம்லாம் பார்க்குறது. ஸோ அதனால் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ வந்து அது என்ன ஆகும், அது அறிவுனுடைய வளர்ச்சி தான் அது. அந்த மாதிரி அடுத்த மொழிகள் படங்கள் பார்த்தா தான் நமக்கு வளரும். அது நிறைய தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரிலாம் நாட்டில் இருக்காங்க, இப்படியெல்லாம் சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு அது பழக்கம் நான் படுத்திக்கலை. அதனால் நான் ஏதாவது திங்க் பண்ணி ஒரு சீன் சொன்னால் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த படத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்துலேருந்து காப்பி சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் பார்க்க வந்து சில பழைய படங்கள்லாம் பார்த்து இந்த சீன்ஸு அது லிங்கால் அந்த மேக்னெட்டிக் இதை வச்சு வர்றதெல்லாம் கூட அந்த மாதிரி அப்படி ஒரு சிலது வந்து மாட்டிக்கும். அது வந்து ரொம்ப ஈர்த்துரும். அது அதை இந்த கேரக்டருக்கு வைக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சு அப்படி மாட்டிக்கிறது தான். சரி, இப்போது ஒரு படத்தை பேக் பண்ணுறப்போவே இமோஷன்ஸ், இப்போ நாட்டமாக எடுத்துக்கிட்டோன்னா அதில் லவ் இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, டான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு படத்தில் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்க. ஒவ்வொரு டிரெக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இருக்கும். நீங்கள் எப்படி இந்த பர்டிகுலர் பேக்கேஜை எடுக்கிறீங்க, இதுதான் என்னுடைய படத்தில் இருக்கும், இதுதான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற டிசிஷன் எப்படி? தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள் டைரக்டர்ஸ் கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்ககிட்ட படங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் தான் சொன்னேன் ஏற்கனவே படங்கள்லாம் ஓடாதுன்ட்டு. ஸோ எந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது, எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் கூட கற்றுக்கிட்டேன் நிறைய. அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டாலும் படங்களை ஏன் இந்த படம் ஓடல அதை அனலைஸ் பண்ணுறது. இந்த கிளைமேக்ஸில் ஹீரோயின் ரொம்ப பேசுது, அது பிடிக்கல ஜனங்க, அதான் கத்துறாங்க. சரி, ஓகே, இந்த கிளைமேக்ஸ்லாம் நிறைய டைலாக்ஸ் வைக்கக்கூடாது, எமோஷன்ஸாக வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்டருக்காக சின்னதாக இது வரும். அந்த மாதிரி தமிழ் படங்கள் நிறைய பார்த்துட்ருப்பேன். அது ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்தே நிறைய தமிழ் பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். அப்படி பார்க்க ஒரு ஆடியன்ஸாக தான் நான் வந்து என்னுடைய கதையும் மைண்டில் ஓட்டுவேன். அப்படி இருக்கும்போது அது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்சது, அவ்வளோதான்.
எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. நம்ம படங்களே ஹிட்டான படங்கள், தோல்வி படங்கள்லாம் கூட அது வந்து ஏன் ஓடல, இது பிடிக்கல இது பிடிக்கல அதுன்றதெல்லாம் அப்புறமா நமக்கு தெரியுதுல்ல. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுறது அப்படி ஆடியன்ஸ் நாலேஜில் நம்ம அணுகிறதுனால அது பிடிச்சிருக்கு ஜனங்களுக்கு நிறைய. ஃபுல் ஃப்ளெஷ்டாக டிரெக்ஷனில் இருந்து இப்போ வந்து ஃபுல் ஆக்டிங் அப்படின்றப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் இப்போ கௌதம் வாசுதேவன் சாராக இருக்கட்டும், மிஷ்கின் சாராக இருக்கட்டும், அமீர் சார், இவங்க எல்லாருக்கிட்ட பேசினப்போ என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு வந்து டிரெக்ஷன் மேலே அதிகமான காதல் இருக்குது, ஆனால் வேறு ரீசன்ஸ்க்காக நடிக்கிறாங்க, நடிப்பும் பிடிச்சி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது மட்டும் இல்லை, நான் வந்து எனக்கு நடிப்புன்றது வந்து எனக்கு முதல் படத்துலேருந்தே நான் நடிச்சிட்ருக்கேன். என்னுடைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ப்ரொடியூசர் தெரிஞ்சவராக இருப்பார், துரைராஜார் தெரிஞ்சு ஹரின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ்னு ஒரு படம், அந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கணுன்ட்டு ஒரு கேட்டார். இந்த மாதிரி போய் நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய படங்கள், விண்ணை தாண்டி வருவாயால் நீங்கள் டைரக்டராகவே பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி அது ஒரு 4-5 நாள் கோவாலாம் போயிட்டு பண்ணோம். அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பண்ணது. அப்போது என்னுடைய டேட்டுக்கு நீங்கள் இதான், ஏன்னா நான் பிஸியாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த டைம் அது, அதனால் என் டேட்டுக்கு நீங்கள் நான் கொடுக்குற டேட்டில் நீங்கள் வச்சுக்க முடிஞ்சால் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படி பண்ணது தான் எல்லாருமே. என்னுடைய படங்களில் நான் நடிக்கிறது அது வந்து முதல்ல வந்து அது வேறு வழி இல்லாமல் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே அது நிறைய சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் அந்த ஒரு இதாக பண்ணேன், அவர் சென்டிமெண்ட் ஆகிடுச்சு, அவரே சென்டிமெண்ட் ஆகிட்டார் யார், சௌத்ரி சார். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா நான் நடிக்கிற போகிறது போது எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்படியா? ஐயோ எனக்கு வந்து ஏண்டா இது ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு வந்து மைண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து டைரக்டராக இருந்தால் ஒரு 15 வேலை 20 வேலை ஒன்றா இருக்கும். ஆமாம், எப்போவுமே அதுதான் வந்து எனக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது கூட அடுத்தது என்ன, இது என்ன, அது என்ன, இது என்னன்னு யோசிக்கிட்டே இருப்போம் நம்ம. அந்த மாதிரி இருக்க இது டைரெக்ஷன். இது நடிப்புன்னும்போது ரெடி ஸ்டார்ட்டை கூப்பிடுங்க அப்படின்னோடனே தான் ஓகே டைலாக் என்னப்பா, அந்த இந்த கேரக்டர் அது கேரக்டர் மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல் பண்ணி அதை நடிச்சு விட காட்டு அப்படின்னோடனே ஃப்ரீயான மைண்டு ஃப்ரீ ஆகிடும், மைண்டு பூஸ்ட்னு போயிடும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஆக்டிங்கே ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. சரி ஓகே, இது நமக்கு வருமானம் கூட தரக்கூடிய ஒரு இடமா மாற்றிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் முதல்லலாம் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு நடிக்கிறது. இதுக்கப்புறம் கதைகள் இப்போ கூட ஒரு கதை டிஸ்கஷன்லாம் முடித்து கன்னட படம் தான். தமிழில் பண்ணால் பெரிய படமாக தான் பண்ணணும், நான் பண்ணேன் அப்போ தான் கட்டுப்படி ஆகும். சின்ன படங்கள் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸ் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட என்கிட்ட இப்போ மேக்கப் மேனாக இருந்தவனோட அசிஸ்டண்ட்டு அவங்ககிட்ட மேக்கப் மேனாக ஒர்க் பண்ணுவான். ஸோ அவன் இப்போ தான் ஆரம்பிப்பான். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட இருக்க மேக்கப் மேனை விட்டுட்டு அவனை கூப்பிட்றான்னு சொன்னால் இவன் கோச்சிப்பான். இவனை கூப்பிட்டா அவனுக்கு 30,000 தான் கொடுக்கணும், நீ 30,000 வாங்க சார், உங்கள்கிட்ட ஆரம்பித்தது 30,000 இன்றைக்கி நான் 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணால் 2.5 லட்சத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் வருவான். ஸோ இப்படின்னா அது பெரிய பட்ஜெட் ஆகிடும். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மாதிரி டோட்டலாக எல்லாமே யூனிட்டே பெருசாகிடும். அப்புறம் ஆர்டிஸ்ட் இது எல்லாமே ரேஞ்சு பெருசாகிடும். பெரிய படம் தான் பண்ணணும், ஏன் சம்பளம் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெருசாகிடும். அப்படி பெருசாகிடுச்சுன்னா பெரிய பட்ஜெட் படம் தான். பெரிய பட்ஜெட் படம்னா பெரிய ஆர்டிஸ்ட் தான் வேணும். பெரிய ஆர்டிஸ்டோட போய் நான் போய் கேட்க மாட்டேன், எனக்கு கூச்சமாக இருக்கும். யார்கிட்டையுமே நான் போய் கேட்க மாட்டேன் எப்பவுமே. எந்த சான்ஸுமே கேட்டதே இல்லை லைஃப்பில் யார்கிட்டையுமே இது வரைக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கூட கேட்டதில்லை. நான் படுக்க இதில் இருக்கும்போது கூப்பிடுவேன், ரவி நீ டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு நீ, அப்புறம் அங்கே போய் ஏதோ நான் பண்ணுவேன், கையெழுத்து நல்லா இருக்கே நீயே எழுதிருப்பான்னுவாங்க. அப்போல்லாம் கையெழுத்துல, இப்போல்லாம் பிரிண்ட்டு எல்லாம் டைப் அடிக்கிறது. அன்றைக்கெல்லாம் எழுதி காப்பி கீழே கார்பன் பேப்பர் வச்சு எழுதிக்கு தான் டைலாக் பேப்பர்லாம் கொடுப்போம். அதனால் கையெழுத்து நல்லா இருக்கியா நீயே பண்ணுவாங்க. சரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அப்படியே வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிப்பா, நீ அசோசியேட் ஆகிட்டு நீ டைரக்ட் பண்ணிட்டேன்டுவாங்க. ஏன்னா காசு இருக்குதுன்ட்டு நான் அப்படி எங்கள் அப்பாட்டேருந்தெல்லாம் அப்பப்போ அந்த படத்துக்கு காசெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், ஃபைனான்ஸ் அதெல்லாம் இன்னி வரைக்கும் வரல, அது வேறு விஷயம் சொல்கிறேன். அதை வந்து நிறைய அப்படி நான் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன், அதனால் வந்து வரும்போதே பைக்கில் தான் வருவேன். டைரக்டரை என் பைக்கில் தான் அவர் கொண்டு போய் வீட்டில் விடுவேன். என் கன்வென்ஷன் சேர்த்து அவர் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால எல்லோரும் விரும்பி இப்படி போய் எல்லாம். அதனால தான் எனக்கு அந்த தைரியம் பேசுகிறது இதெல்லாம் வந்து டாப் லெவல்லையே மூமெண்ட்டு.
நமக்கு சின்னதுலேருந்து எல்லாம் வராமல் ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசர் டைரக்டர் தான். அப்புறம் பிரகாஷ் அப்படின்னு அவர் தான் ப்ரொடியூசர் இருப்பார். அப்புறம் டைரக்டர் பாலாஜி சார் ரெடியா அப்படின்னு. ஸோ நானே வந்து டைரக்டர் மாதிரி இப்படி பழக்கமாயிடுச்சு. அந்த அந்த கேப்டன்ஷிப்புன்றது உண்மையாக வந்துச்சு. அப்படி அதை பார்த்து தான் இம்ப்ரெஷனில் வந்தேன் நான். ஒரு அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு படம் வாங்கும்போது அப்போ போய் ஷூட்டிங் போகும்போது ஒரு சின்ன பையன் அப்படியே டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுவான் ஒரு 200 பேரை. அந்த கேப்டன்ஷிப்பை பிடிச்சி தான் வந்தேன், கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆகிட்டேன். ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் இன்னைக்கு வந்து உங்களுடைய படம் ஹிட்லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ அவங்க வந்து ரஜினி சாரோடைய ரியாக்ஷன் நீங்கள் காமிச்ச அந்த வீடியோக்கெல்லாம் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. வா, தலைவருக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. இல்லை எல்லாருமே இங்கே சூர்யாலேருந்து கமல் சார்லேருந்து விஜய்லேருந்து எல்லாருமே அந்த இது ட்ரெய்லர் பார்த்தோடனே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்குன்ட்டு கனிஷ்கா விஷ் பண்ணாங்க. சூப்பர் படம் நல்லா வந்திருக்கு சார், நல்லா வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் சார் படம் அப்படின்னு ட்ரெய்லர்லேயே தெரியுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து இது எல்லாரோடையும் பழக்கம்தான் அவங்கெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணது. அதனால் அது நிஜமாக ரஜினி சார் அது உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவார். சூப்பராக இருக்குது அப்பா, எவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, போய் பெரிய பட்ஜெட் இருக்குமா அது அப்படின்னு சொன்னார். சின்ன பட்ஜெட் படம் நீங்கள் அப்படின்னாரு. சார் உங்கள் லெவலுக்கு சின்ன பட்ஜெட் படம் சார். எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இவருடைய படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க சார்? இல்லை, அவர் சின்ன வயசுலேருந்து வந்து நல்லா படிப்பான், டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்குவான் எல்லாம் சொல்லுவார். அப்போ சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன் அவர். ஏன்னா அவர் லவ் பண்ணதுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா புரியாத போகிற செட்டில் நாங்கள் வந்து பீச்சில் அந்த சாங் ஒன்று எடுத்தோம், டோடோ ரீ மிமி ஃபாஃபான் எஸ்பிபி சாங்கு ஆனந்த் பாபு வச்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் அவங்க பேரா அவர் சுற்றிட்டு வர இருட்டில் நைட்டில் அப்போயே பார்த்துருக்கோம். ஏன்னா புது வசந்தம் பீரியட்லேருந்தே அவங்களுக்குள்ள லவ். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க குழந்தையா இருக்கும்போது தெரியும். ஸோ அப்புறம் திடீர்னு பார்த்தா வளர்ந்துட்டாப்புல ஒரு வாட்டி. அப்புறம் வந்து என்ன ஹீரோ மாதிரி ஆகிட்டுன்னா அவனுக்கு நடிக்கணும்னு தான் ஆசை சார் அப்படின்றாரு அவர். அதனால் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி ஏதாச்சுமா சொன்னார். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் அண்ணன் மைண்டில் கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு வாட்டி நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன சார் பையன் என்ன பண்ணுறான்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டான், அப்புறம் நடிக்கணுன்ட்டு தான் ரொம்ப இது பண்ணுறான், நான் வந்து அப்படி நடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குரிய ப்ராக்டிஸ் எல்லாம் நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ டான்ஸ் கிளாஸ் போகிறான், ஃபைட் கிளாஸ் போகிறான், அப்புறம் இந்த அது கூத்துப்பற்ற அவன் அது போய் கற்றுக்குறான், அது எல்லாமே வந்து ப்ராக்டிஸில் இருக்கான் அப்படின்னு சொன்னார். அதில் கூகுள் குட்டப்பால் அசோசியேட்டாக பண்ணாங்க இவங்க 2 பேர். அதனால் இவங்கள இது பண்ணி கதை கேட்க சொன்னேன். நிறைய கதைகள் கேட்டாங்க. ஒரு கதையை வந்து சுமாராக தான் இருந்தது எனக்கும் விக்ரமன் சாருக்கும். ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கேட்க சொல்லுவாங்க. அதனால இதை போய் ஓகேன்றீங்க, சுமாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு எதாவது கேளுங்கன்ட்டு வந்துட்டோம். ஆனால் அதை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அதை வேறு மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, அதை என்னுடைய டைப்பு ஒரு பேஸ் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு ஸ்க்ரீன் ப்ளே அவங்க பண்ணி ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் கழித்து எங்ககிட்ட இந்த கதையை சொன்னாங்க, வேறு கதை. இது நல்லா இருக்கு அப்படி அந்த அந்த கதை தான் சார் நாங்கள் பண்ணிட்டோம் வேறு மாதிரி அப்படின்னு. இது நல்லா இருக்குது, உடனே வில் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி நானும் விக்ரமன் சார் 2 பேரும் கதையை கேட்டு ஓகே பண்ணி ஆரம்பித்தது தான் ஹிட் லிஸ்ட்டு. உடனே ஆரம்பித்து, ஆனால் அதில் அந்த சூரிய கதிர்ன்றவர் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி. அது இல்லாமல் அது வந்து மைண்டில் நினச்சேன்னா சார் இது வந்து டஃப்பாக இருக்கணும் சார், இது வந்து அர்ஜுன் இல்லைன்னா சரத்குமார் இந்த மாதிரி தான் சார் போடணும். சின்ன பட்ஜெட்டுன்னு சொல்லிடுவோம். அப்போ நீ பாட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கேட்டிங்கன்னா எவ்வளோடா சம்பளம் கொடுக்குறது? இல்லை சார் அப்போ தான் நல்லா இருக்கணும். சரி ஓகே சரத்குமார். இந்த அம்மா கேரக்டருக்கு வந்து சித்தாரா, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே கூப்பிட மாட்டேன் அப்படின்னா, எவ்வளோ அம்மாங்க இருக்காங்க இங்கே, நம்ம பழைய ஹீரோயின்ஸே கூப்பிட்டா வருவாங்களான்னா கூட கேட்கல. அவங்க கேரளாலேருந்து அவங்க 6 தடவை 7 தடவை வந்து போனாங்க. அப்படி அதுக்கப்புறம் இப்படி ஏற்றுட்டே இருந்தானுங்க, சார் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும். அது வந்து இல்லை நான் பண்ணால் அது நல்லா இருக்காது, அது ரவிக்குமார்ன்ற இதில் போய் பார்ப்பாங்க, அது கேரக்டராக பார்க்கணும், அதனால் நல்லா இருக்காது நான் பண்ணல அப்படின்ட்டு. அப்படின்னா சமுத்திரக்கனி தான் சார். அப்புறம் அவர்கிட்ட போய் பேசி அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி இப்படி ஒருத்தர் டேட்டுக்காக அப்படியே தள்ளி போச்சு. அப்புறம் கௌதம் வாசுதேவன் வேணும்னு சொல்லி இப்படி ஒன்றா அதுக்கப்புறமா கொண்டு வந்து படத்தை பெருசாக்கிட்டாங்க. ஓகே. அப்புறம் அந்த வில்லன் வந்து
இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் வில்லன் தான் வேணும்னு சொல்லி பெங்களூர்லேருந்து அவரை கூப்பிட்டு இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க. இதில் நியூ ஃபேஸுன்னு பேர் தான், ஆனால் இவனும் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிற அளவுக்கு நல்ல இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காப்புல கனிஷ்காவும். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ நானே எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு, ஆனால் முதல்ல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வீடியோவில் ஒன்று ஷூட் பண்ணி காமிச்சாங்க இங்கேயே ஒரே ஒரு சீக்வன்ஸு. அந்த சீக்வன்ஸு சொல்லிட்டேன் நல்லா இருக்குது. கண்ணில் வந்து அந்த ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் வந்துட்டாவே தானாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட்டுக்கு போனால் எல்லாருக்கும் வந்துடும். அந்த ஃபீல் எப்போ வரலையோ நீ என்ன தான் இது பண்ணாலும் முக்கினாலும் வராது, என்ன தான் இப்போ எத்தனை டேக் எடுத்தாலும் வராது. அதை ஃபீல் பண்ணணும். அதான் அது அந்த உள் வாங்கிட்டாங்கன்னா அது வந்து வந்துடும். ஸோ அப்படி உள் வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக ஆகிட்டார். ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. கிரிப்பிங்காக இருக்குது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு யூஸ்வலான ஒரு கதை கிடையாது. இந்த லவ் அது ஃபெயிலியரு அந்த மாதிரிலாம் கதை கிடையாது. இதில் வந்து ஹீரோயின் பேருக்கு வந்து சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் தான். அவங்க ஐஸ்வர்யா தத்தா அவங்க வந்து 2 days தான் 3 days தான் அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணாங்க. எல்லாமே அதெல்லாம் கூட கொஞ்சம் பெருசாக தான் வேணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த தங்கச்சி ரோலுக்கு வந்து இந்த ஒரு இது வந்தது, என்னது அந்த அயலின்னு ஒரு இது வந்தது வெப் சீரிஸ். அதில் நடிச்சு இந்த ஹீரோயினை கொண்டு வந்து தங்கச்சி ரோல் பண்ணோம். அவங்களுக்கு கொஞ்சம் கேரக்டர் பெருசு தான், பட் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் சித்தாரானா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அம்மா தான் இதில். ஸோ இப்படி அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒரு லேடி டாக்டர் கேரக்டர், அது வந்து ஸ்மிருதி வெங்கட். ஆமாம், அது அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாருக்குமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா வந்திருக்கு. ஹிட் லிஸ்ட்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. தேங்க்யூ. செம்மையாக வந்து போகணும். பிகாஸ் ப்ராமிசிங்காக இருக்கு, as already said. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் an inspiration to all of us. நன்றி. தேங்க்யூ very much. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.